ஓசூரில் மெட்ரோ ரயில் ஓடுமா? பெங்களூருவுடன் இணைப்பு கிடைக்குமா? கனவாக இருக்கும் இரு மாநில மெட்ரோ திட்டத்திற்கு மீண்டும் முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் வளர்ந்து வரும் ஓசூர், மறுபக்கம் வேகமாக விரிவடையும் பெங்களூர். இரு நகரங்களையும் மெட்ரோ மூலம் இணைக்கும் முயற்சிக்கு தொழில்நுட்ப சிக்கல்களும் நிர்வாக தடைகளும் தடையாக நிற்பது மக்களுக்கு கவலையளிக்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது. கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. கர்நாடக மாநிலம் பொம்மச்சந்திராவில் இருந்து தமிழ்நாடு எல்லையான அத்திப்பள்ளி வரை சுமார் 11.7 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோவை நீட்டிப்பது குறித்து கர்நாடக அரசு ஆலோசித்து வருகிறது. அத்திப்பள்ளியிலிருந்து தமிழகத்தின் ஓசூர் வரை மேலும் சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோவை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து வலுத்து வருகிறது. இது சாத்தியமானால் ஓசூர் பெங்களூரு இடையேயான போக்குவரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபரிலேயே பொம்மச்சந்திரா ஓசூர் நேரடி மெட்ரோ இணைப்பு தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமில்லை என பெங்களூரு மெட்ரோ நிறுவனம் கர்நாடக அரசுக்கு அறிக்கை அளித்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் ஓசூர் பொம்மச்சந்திரா மெட்ரோ திட்டத்தை வலியுறுத்தியதாக தகவல் வெளியானது. அதன் பின்னணியில் இந்த திட்டத்தை மீண்டும் ஆய்வு செய்த பெங்களூரு மெட்ரோ நிறுவனம் நேரடி இணைப்பு சாத்தியமில்லை என்ற நிலைப்பாட்டையே கர்நாடக அரசிடம் மீண்டும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை மற்றும் பெங்களூரு மெட்ரோ நிறுவனங்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்ப கட்டமைப்புகளில் வேறுபாடு இருப்பது முக்கிய சிக்கலாக பார்க்கப்படுகிறது. மேலும் மின்சார அமைப்புகளில் வேறுபாடு, சிக்னல் தொழில்நுட்ப வேறுபாடு, உள்கட்டமைப்பு ஒருங்கிணைப்பு, திட்டநிதி நிர்வாக அனுமதிகள், வருவாய் பங்கீடு என பல்வேறு சவால்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் மாநகரம் இன்று வெறும் தொழில் நகரமாக மட்டுமல்லாமல் பெங்களூருக்கு அருகிலுள்ள முக்கியமான வளர்ச்சி மையமாகவும் உருவெடுத்து வருகிறது. புதிய தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள், குடியிருப்புகள் என ஓசூரின் வளர்ச்சி வேகமெடுத்து வருகிறது. இதனால் ஓசூர் பெங்களூரு நேரடி மெட்ரோ இணைப்பு ஏற்பட்டால் பெங்களூருவின் வளர்ச்சி மையம் ஓசூர் பக்கம் நகரக்கூடும் என்ற கருத்தும் கர்நாடக அரசின் அணுகுமுறையில் தாக்கம் செலுத்துவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேரடி மெட்ரோ இணைப்பில் சிக்கல்கள் இருந்தாலும் மாற்று வழிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு பகுதியில் ஓசூரில் இருந்து மாநில எல்லை வரை சென்னை மெட்ரோ நிறுவனம் தனியாக மெட்ரோ சேவையை அமைப்பது, கர்நாடக பகுதியில் அத்திப்பள்ளி வரை பெங்களூரு மெட்ரோ நிறுவனம் தனியாக சேவையை அமைப்பது, பின்னர் இரு மாநிலங்களின் மெட்ரோ பாதைகளையும் நடைபாதை வழியாக இணைக்கும் சாத்தியம் குறித்தும் பரிசீலனை நடப்பதாக கூறப்படுகிறது. ஓசூரின் மெட்ரோ கனவு, பெங்களூருவின் இணைப்பு கனவு இரண்டுக்கும் இடையே இப்போது தொழில்நுட்பமும் நிர்வாகமும் தடையாக நிற்கிறது. நேரடி இணைப்பு சாத்தியமில்லை என்றாலும் தனித்தனி பாதை, ஒரே பயணம் என்ற மாற்று திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பதே இப்போது மிக பெரும் எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது.